நான் என் சைட்லேருந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இந்த ஐசரி கணேஷ் அங்கிள் கிட்ட சொன்னேன். அங்கிள் இது மாதிரி என் தங்கச்சி சீட்டு வேணும் இந்த காலேஜில் இந்த கோர்ஸ். அப்படியா, என்னப்பா சொல்கிற, நம்ம காலேஜ்னா ஓகேவா? இல்லை அவள் எம்ஓபி தான் படிக்கணுன்றா. அப்படியா, சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கால் பண்ணுறாரு. ஒரு மாதம் இந்த ப்ராசஸ் போகுது. ஒரு நாள் கால் பண்ணேன். அப்பா நான் இவர்கிட்ட பேசினேன், ஒரு பெரிய ஆள் பேர் சொல்லி, அவரே பெரிய ஆள், அவரே ஒரு பெரிய ஆள் சொல்லி அவர் ட்ரை பண்ணிருக்கிறாரு. அப்புறம் அந்த இவர்கிட்ட பேசினேன், அவர் ட்ரை பண்ணுகிறாரு. ஆனால் எங்கேயுமே யார் ட்ரை பண்ணாலும் நடக்கவே இல்லை. நான் எங்கள் அம்மாட்ட அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன். அம்மா இது மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன். எனக்கா என்னென்னா, இந்த நான் போய் அந்த பிரின்ஸிபலை ஒரு வாட்டி பார்த்தேன். அப்போ இருந்த பிரின்ஸிபலை பார்க்கும்போது யாரோ ஃபோன் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னாங்க. நான் இது மாதிரி என் தங்கச்சிக்கு எம்ஓபியில் சீட் வாங்குறதா பிரின்ஸிபலை பார்க்க வந்தேன். என்ன பாஷா மூமெண்ட்டா அப்படின்னாங்க. அங்கே என்ன நடந்ததுன்னா ரிவர்சல் நடந்தது. பிரின்ஸிபல் சுற்றி என்ன கேள்வி கேட்டு சீட் இல்லைன்றதை சொல்கிறாங்க. என்ன நீ ஆர்ஜே பாலேருந்து பெரிய சீட்டு கொடு அப்பெல்லாம் பேசுனுங்கிறாங்க. இவன் வந்து என்ன பாஷா மூமெண்ட்டான்றான். கடைசி என்னோட முயற்சியும் முடிஞ்சிருச்சு. கிடைக்கல. எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா கிடைக்கலமான. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இது வந்து அடுத்த நாளைக்கு ஃபோன் பண்ணி சொல்ல. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, கிடச்சிருச்சுடா நான் வாங்கிட்டேன் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்ற, யாருமா பேசினா, என்னமா நடந்தது அப்படின்னு. எங்க அம்மா சொல்றாங்க, இல்ல நான் டைரக்டா காலேஜுக்கு போனேன், வாட்ச்மேனோட கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன், அவர் ஒன்னே இருங்க மேடம் நான் பிரின்சிபல் கிட்ட கூட்டு போனேன், நான் பேசி வாங்க. ஆமா என்னமா சொல்ற அப்படின்ற. நான் ஐசரி கணேஷ் அங்கிள் கிட்ட சொல்றேன் ஃபோன் பண்ணி, அங்கிள் சீட்டு கிடைச்சிருச்சு. யாரு சொன்னா, எந்த மினிஸ்டரா? இல்ல எங்க அம்மா வாங்கிட்டேன். அம்மாவா எப்படி, நான் வாட்ச்மேன் கிட்ட பேசுவேன். அப்படியா